நேற்று நான் பிறந்த ஊரான வைத்தீஸ்வரன் கோயிலில் பால் குடம் என் பொண்ணு வயசுலேருந்தே நாங்கள் பால் குடமும் காவடியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நேற்று ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்தோம். ஆனால் கோயிலுக்கு போக மணி 6:30 ஆயிடுச்சு. எப்போதுமே வீட்லேயே பால் குடத்தெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே பையில வச்சுக்கிட்டு போயிடுவோம். போன வருஷம் இந்த நேரத்துக்குலாம் பாப்பாவுக்கு தாளம்மா மாதிரி போட்டிருந்துச்சு. சரி, இந்த தடவை பாப்பாவையும் எடுக்க சொல்லலான்னு 2 குடம் ரெடி பண்ணிட்டு போயிட்டேன். ஆனால் வைத்தீஸ்வரன் கோயிலையே சுற்றி வரணும், ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். என் கூட வேண்டிட்டு நடந்து வாமா, நீ கோயிலேருந்து பால் குடம் எடுத்துக்கலான்னு சொல்லியாச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பால் குடம் காவடி அழகுலாம் பொறுமையாக ஒன்றுனா கயிறு கட்டி தான் அனுப்புவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. மக்கள் வசதிக்கேற்ப 4 மணி 5 மணிலேருந்து ஆளுக்கு பால் குடம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம போனது என்னமோ 7 மணிக்கு தான். எப்படி வெயிலுக்கு முன்னாடி சுற்றி வந்தாச்சு. கோயில் ரொம்ப கூட்டமாக இருக்கும், உட்காரவே இடம் இருக்காது. அதனால மாவிளக்கு மாவெல்லாம் வீட்டிலே பெசரி எடுத்துட்டு போயிட்டேன். அங்கே போய் உருண்டை பிடிச்சி போகிறதோட இருந்துச்சு. அதுவும் நேற்று கோயிலில் மனசு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்துச்சு. எல்லாரும் வந்து பேசின விதம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுவும் இந்த பொடிவாண்டுகளுக்குலாம் என்ன ஏன் பிடிச்சிருக்குன்னே தெரியல. அதுவும் அக்கானும் வந்து கூப்பிட்டது குடும்பமே ஷாக் ஆகிட்டு. நான் கடைசி வரைக்கும் இந்த ஒயிட் கலரில் ஒரு பென்சிப் இருக்குமே குட்டியா, அதுக்கு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அது கிடைக்கல. இந்த கலர் சிப்பு தான் கிடச்சிச்சு.